ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பிரவீனா பேசுகிறேன். இந்த ஸ்டைல் பஜார் மூலிமா உங்களை திருப்பியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த எபிசோடில் நான் ஒரு சிம்பிள் எலகண்ட்டான சாரீஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சாரீ ஒயிட் பேக்ரவுண்டில் நல்ல ஸ்மால் ஃப்ளவர்ஸில் டிசைன் பண்ணியிருக்கிற ஒரு லெனன் சாட்டின் மெட்டீரியலில் உருவாக்குன ஒரு சாரீ. இந்த சாரியை ஹைலைட் பண்ணுற மாதிரி இதோட ப்ளவுஸும், இந்த சாரியை ப்ளெயினாக கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஒரு ஃப்ரில்லும் நம்ம ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரில் பார்த்திங்கன்னா சில்க் காட்டனில் பண்ணது, தட் இஸ் 1/2 inch. அது சில்க் காட்டனில் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃப்ரில்ஸ் கொடுக்கும்போது ப்ளெயினாக இந்த மெட்டீரியல் நம்ம எடுத்து தான் இந்த சாரியாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இந்த சாரீக்கு இதுக்கு ஆட் ஆன் பண்ணுற மாதிரி வேறு எந்த கலர் கொடுத்தாலுமே இதோட ரிச்னஸ் இருக்காது. ஒரு சாரீ நம்ம எவ்வளோ ரிச்சாகவும் கொடுக்கணும், அதே சமயத்தில் நம்ம எலகண்ட்டாகவும் கொடுக்கணும். இதுக்கு ஒயிட் பேஸே நம்ம போனோம். ஒயிட் சில்க் காட்டனில் இந்த ஃப்ரில்லை கொடுக்கும்போது இதுக்கான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கிது. ஸோ இதுக்கு ப்ளவுஸ் எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பீட்டர் காலர் ஷர்ட்டுன்னு சொல்லுவோம். அது அந்த யூனிஃபார்ம்லலாம், அந்த பினஃபார்ம் யூனிஃபார்மில் அந்த ஷர்ட்டுக்கு இந்த மாதிரி காலர் வைப்போம். ஸோ இந்த மாதிரி காலர்ஸ் வச்சுட்டு அதை பிளெயின் சில்க் காட்டனில் இந்த காலர் மட்டும் அந்த நம்மளோட ஆப்போசிட் மெட்டீரியலில் நம்ம கொடுத்தோம்னா அதுக்கான ஒரு அழகு கிடைக்கும். ப்ளஸ் ஸ்லீவ்ஸும் அதே மாதிரி சில்க் காட்டனில் கொடுத்துட்டு ஒரு ஃப்ரில்டு, அதாவது ரஃபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரஃபிள் ஃப்ரில் கொடுக்கும்போது 3 லேயர்ஸ் கொடுக்குறோம். நம்ம 1 லேயரும் கொடுக்கலாம், 2 லேயர்ஸும் கொடுக்குறோம். இந்த சாரியை பர்டிகுலராக பொறுத்த வரைக்கும் 3 லேயர்ஸ் கொடுக்கும்போது அதோட ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷிங் இருக்குது. இது ஒரு இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைலான சாரியாக இருக்கும். இந்த சாரியை நம்ம பார்ட்டி, ஈவினிங் பார்ட்டிஸ்க்கு நம்ம போகலாம். ப்ளஸ் ஏதோ ஒரு அஃபிஷியல் நல்ல மீட்டிங் இருக்கிறப்ப அங்கேயும் இதுக்கான போகலாம். இதுக்கு ஏன் நம்ம க்ளோஸ் நெக் கொடுத்துருக்கோம்னா, இந்த காலரை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணும். ஸோ அதனால் இதுக்கான க்ளோஸ் நெக் கொடுத்துட்டு இதுக்கு அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். பேக் சைடு பட்டன் வரும் அது. ஸோ இப்போ இதுக்கான ஹேர் ஸ்டைல் போனி டெயிலோ இல்லைனா லூஸ் ஹேர்லேயே ஒரு கிளிப்பு வச்ச மாதிரி போடலாம். ஜுவல்லரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்டோனில் ஸ்டட்டோ இல்லைனா டைமண்டில் ஒரு குட்டி ஸ்டட்டோ அந்த மாதிரி போட்டால் போதும். ஒரு ஹேண்டில் வாட்ச் கட்டிக்கிட்டால் இதுக்கு பேங்கிள்ஸ்லாம் போடணுன்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா அது ரஃபிள்ஸ் இருக்கிறதுனால அதுக்கான ஹைலைட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த செக்மெண்ட்டில் இந்த சாரீ ஸ்டைலை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம அடுத்த ஸ்டைலை பற்றி, நம்ம ட்ரெண்டை பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.